ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி தேர்ஸ்டே. ஸோ 3 இலையுமே எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3யுமே வச்சு துவையல் அரைச்சா எப்படி இருக்குமோன்னு நீங்கள் யோசிக்கலாம். சூப்பராக இருக்கும். தேடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு 2 பட்டை வத்தல், இது வந்து அரை உளுந்து, தாளிக்கிற உளுந்து, கொஞ்சமாக கல்லுப்பு நல்லா வதக்கலாம். கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த இலையை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு வதக்கு, ஒரு பீஸ் பெருங்காயத்தூள், கொஞ்சம் புளி, 4 பல் பூண்டு, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஃப்ரிட்ஜில் தேங்காய் இருந்துச்சுன்றதால லைட்டாக இதுலேயே ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். ஏன்னா பூண்டாக இருந்தால் ஒத்துக்க மாட்டேங்கிறதுனால. தேங்காய் ரொம்ப நல்லது தான். கொலஸ்ட்ரால் நினச்சா இந்த ப்ரௌன் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டால் ரொம்பவே நல்லது தான். சட்னி மாதிரி அப்படியே ராவாக சாப்பிட்ற ஐட்டம்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு சட்னி ரெடி. ஹோட்டலில் ஒரு சூப்பரான க்ரீன் சட்னி கிடைக்குங்க, அதே ரெசிபி தான் இது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.